புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் வீட்டில் பிரசவம் பார்த்ததில் குழந்தை உயிரிழந்த நிலையில் தாய் அபிராமி சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், புதுக்கோட்டையில் வீட்டில் பிரசவம் பார்க்கப்பட்ட நிலையில் குழந்தை உயிரிழந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன்ராஜ், புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோயில் அருகே பெரிய செஞ்சிரை கிராமத்தை சேர்ந்த அபிராமி என்பவருக்கு வீட்டிலேயே அவரது கணவர் ராஜசேகர் பிரசவம் பார்த்ததில் குழந்தை உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. முதல் குழந்தை கர்ப்பத்தின் போது குழந்தை பிறந்து வந்ததால் அலோபதி மருத்துவத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இரண்டாவது கர்ப்பத்தை சுகாதாரத்துறையினருக்கு மறைத்து வீட்டிலேயே பிரசவம் பார்த்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே பெரிய செஞ்சிரை பகுதியைச் சேர்ந்தவர் ராஜசேகர். இவரது மனைவி அபிராமி இதுவரைக்கும் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் அபிராமிக்கு நரம்பியல் தொடர்பாக முதல் குழந்தை பிறந்து இறந்துள்ளது. இதனை அடுத்து 2வது முறையாக அபிராமி கர்ப்பமானதை அடுத்து அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லாமல் கணவர் ராஜசேகர் வீட்டிலேயே வைத்து பராமரித்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று அபிராமிக்கு பிரசவ வலி ஏற்பட்டதால் கணவர் ராஜசேகர் வீட்டிலேயே பிரசவம் பார்த்ததாக கூறப்படுகிறது. இதனால் குழந்தை பிறந்துள்ளது. மேலும் அபிராமிக்கு உடல்நிலை மோசமான நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து காரைக்குடி தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு மருத்துவர்கள் பார்க்க முடியாது என்று கூறியதை அடுத்து அறந்தாங்கி அரசு மருத்துவமனையில் அபிராமியை சிகிச்சைக்காக அனுமதித்தார். அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போது நல்ல நிலையில் உள்ளார். வீட்டிலேயே பிரசவம் பார்த்த போது குழந்தை இறந்து பிறந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து சுகாதாரத்துறையினர் காவல்துறையில் புகார் தந்ததை அடுத்து காவல்துறையினர் மேற்கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுகாதாரத்துறையினர் இது குறித்து உரிய விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறியுள்ளனர். மோகன்ராஜ். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் வீட்டில் பிரசவம் பார்த்ததில் குழந்தை உயிரிழந்த நிலையில் தாய் அபிராமி சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜ்குமார்.